இந்த இடவக்கொடி ஏற்றக்கூடிய இந்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, மகா பஞ்சகிருத்திய நிலையில இது படைக்கும் தொழிலை கொடுக்கிறது. இந்த கொடியேற்றக்கூடிய இடவக்கொடி ஏற்றக்கூடிய இந்த நிகழ்வானது பஞ்சகிருத்தியத்திலே இருக்கக்கூடிய படைக்கும் தொழிலை குறிக்கிறது. அடுத்தது, இந்த கொடியேற்றின உடனே சுவாமி புறப்பாடு வாகனாதிகள்ல புறப்படுறாங்க. இன்னைக்கு சிம்ம வாகனம், இதனாலதான் இந்த தலைப்பு எடுத்தேன். இன்னைக்கு சிம்ம வாகனத்துல சாமி புறப்பாடு. இந்த வாகனங்கள்ல புறப்படுவது எதற்குன்னா, நாமெல்லாம் வீட்டுல சுகமா இருக்கிறதுக்கு தான். அவர் காக்கிறார், நேரம் வர்றாரு சாமி, வாகனத்துல வர்றாரு. நீ உள்ள இருந்து வெளியே வந்து சாமியை பார்த்தாலும் சரி, பார்க்காம டிவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, டிவி பார்க்கறதையும் காக்கிற, நீ வந்து சாமி கும்பிட்டாலும் உன்னையும் காக்கிற. அப்படி இந்த காக்கும் தொழிலை இறைவன் செய்கிறார் இந்த வாகனாதி புறப்பாடுல. அடுத்தபடியா தேர் உற்சவம். இந்த தேர் உற்சவம் எதற்கு என்று சொன்னால், இது அழிக்கும் தொழிலை செய்கிறது என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட இந்த அழிக்கும் தொழில் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மாக்களிடத்திலே இருக்கக்கூடிய அறியாமை நீங்கினாதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். பள்ளிக்கூடம் போனாதான் நமக்கு அறிவு வரும், நாம நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா வீட்டில் இருந்தா வருமா? வராது. அப்படி இந்த தேரானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்ப அந்த அஞ்ஞானம் அழிகிறது அல்லவா? அந்த அஞ்ஞானத்தை அழிப்பதனாலே இதற்கு தேர் திருவிழாவிலே இதற்கு அழித்தல் என்று சொல்லப்படுகிறது பஞ்சகிருத்தியத்தில். அடுத்தது, சாமிக்கு மௌனமான ஒரு நிலையிலே இந்த உற்சவம் நடக்கும். மௌனம் எப்படி என்று சொன்னால், இந்த வாத்திய கருவிகள் எல்லாம் இசைக்காமல் ஒரு நாள் இறைவன் திருவீதி விழா வருவார். அப்படி வரக்கூடிய அந்த நிலையில தான் மறைத்தல் தொழிலை இறைவன் செய்வதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது அருளல். கடைசியா சாமிக்கு தீர்த்தவாரி என்று சொல்லுவார். சாமியை இங்க இருக்கக்கூடிய அந்த குளத்திலே சாந்தி செய்வதாகவும் அவருக்கு தீர்த்தமாடி இறைவனை மகிழ்விப்பதாகவும் சொல்லுவார். அப்படி தீர்த்தம் ஆடுகின்ற பொழுதுதான் அந்த பஞ்சகிருத்தியத்திலே அந்த அருளல் தொழிலானது நடைபெறுகிறது என்பது நான் சொல்லல, ஆகமங்கள் சொல்லுகிறது. சரி, இது உற்சவ காலத்திலே நடக்கக்கூடிய மகா பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நித்திய பஞ்சகிருத்தியத்துக்கு வருவோம். தினமும் நடக்குதான் இந்த ஐந்தொழில். எப்படி நடக்குது இந்த ஐந்தொழில்? தினமும் எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால், சாமிக்கு தினமும் அபிஷேகம் நடைபெறும். இது நித்திய அபிஷேகம் என்று சொல்லுவார். ஒரு நாளும் சாமிக்கு அபிஷேகம் நடைபெறாமல் இருக்கக்கூடாது. இதற்கு நித்திய பூஜை என்று பெயர். இந்த நித்திய பூஜையானது, அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அபிஷேகத்தினாலே இறைவன் படைக்கும் தொழிலை நிறுத்தாமல் செய்கிறார். இதை நாம் தினமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாமிக்கு ஏதோ பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்றாங்க,
சாமிக்கு ஏதோ பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, சாமிக்கு ஏதோ மஞ்சப்பொடி அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த அபிஷேக பணிகள் எல்லாம் இறைவனுக்கு செய்கின்ற பொழுது படைக்கும் தொழிலானது நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே சாமிக்கு ஒரு வஸ்திரம் சாத்துவார்கள், இந்த ஆடை அணிவிப்பார்கள். அந்த ஆடை அணிவிக்கின்ற பொழுது அந்த ஆடையானது காக்கும் தொழிலை செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சுவாமிக்கு இந்த தூப வஸ்துக்களை எல்லாம் காட்டுவார்கள். இந்த தூப வஸ்துக்கள் எல்லாம் இறைவன் அழிக்கும் தொழிலை செய்வதாக நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கற்பூரம், இது மறைக்கும் தொழில். இந்த ஜோதி தோன்றும் மறையும், இது மறைக்கும் தொழிலே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பஞ்சகிருத்தியத்திலே ஒன்று. முதல்ல அபிஷேகம் நடக்குது, அடுத்தது ஆடை சாட்டப்படுகிறது, தூபம் காட்டப்படுகிறது, அதன் பிறகு கற்பூரம் காட்டப்படுகிறது, அதன் பிறகு அடுக்கு தீபம் காட்டுவார்கள். ஒரு 7 அடுக்கு தீபம், 5 அடுக்கு தீபம் என்றெல்லாம் ஒரு கணக்கு வைத்து பல அடுக்குகளிலே அந்த தீபத்தை காட்டுவார்கள் இறைவனுக்கு. அந்த தீபத்தை காட்டுகின்ற பொழுது அந்த தீபமானது நாம் வழிபாடு செய்கின்ற போது இறைவன் அருளல் தொழிலை செய்கிறான் என்பதை நாம் என்றும் மறக்கக்கூடாது. அப்போ இந்த பஞ்சகிருத்தியத்தில் மகா பஞ்சகிருத்தியம், நித்திய பஞ்சகிருத்தியம் என்கின்ற 2 ஐந்தொழில்களை இறைவன் செய்கிறான் என்பதை இன்றைய தினம் நாம் மறந்தே விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த திருமுறைகளை எல்லாம் நாம் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது இறைவன் நம்மளை எல்லாம் ஒரு சார்ஜ் பண்றார். செல்போனுக்கு சார்ஜ் போட்டால் தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. இந்த திருமுறைகளை எல்லாம் பாடினாதான் இந்த உயிர் இயங்கும். அப்ப நாங்கெல்லாம் பாடலையே சார், நாங்கெல்லாம் இயங்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ இந்த திருமுறை பாடினா பேட்டரி 100% சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம். திருமுறை பாடலைன்னா அப்பப்போ டவுன் ஆகும், வீக் ஆயிடுச்சுன்னா பேட்டரி வீக் ஆயிடுச்சுன்னா வேற ஒன்று. ஆகவே இன்றைய தினம் செங்காட்டம் குடி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அந்த தலத்துல தான் நம்முடைய பல்லவ காலத்தில் முதல்ல கணபதி வழிபாட்டினை துவங்கின இடம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கணபதி அங்கே எழுந்தருளினாலே அதற்கு கணபதி ஈச்சரம் என்று பெயர். அந்த கணபதி ஈச்சரத்திலே திருஞான சம்பந்த பெருமான் ஒரு அற்புதமான பதிகம் பாடினார்.